வணக்கம் மக்களே. கறிவேப்பிலையில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துடும். சரி, வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். கறிவேப்பிலையில் கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, மெக்னீஷியம், நார் சத்து, வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, அமினோ அமிலங்கள் இது மாதிரி நிறையவே வந்துருக்கு. ஸோ இது உடலை ஆரோக்கியமாக வந்து வைத்துக்கொள்வதில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடலை வந்து ஆரோக்கியமாக நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டு தானே ஆகணும். வாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முதல் விஷயம், கறிவேப்பிலையில் காலை எழுந்த உடனே வெறும் வயிற்றில் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஜூஸாக இருந்தாலும் சரி, அதோடைய தண்ணீராக இருந்தாலும் சரி. எடையை குறைப்பது மிகவும் கஷ்டமான விஷயம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒழுக்கமான வாழ்க்கை முறையை கடைபிடித்து தினசரி தவறாமல் உணவுகளை உண்டு வந்தாலே, ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு வந்தால் கூட நம்மளுடைய உடல் எடையை பேண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏற்கனவே ஆரோக்கியமான உண்ணக்கூடிய உணவுகளை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மள பெரும்பாலானோர் அதில் வந்து குறிப்பாக குழந்தைகள் சாப்பிடும்போது உணவில் வந்து சேர்க்கப்பட்டுள்ள கறிவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒதுக்கி விட்டுருவோம். மேலும் சிலர் கறிவேப்பிலை அதை நறுமணத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க, ஆனால் அதை உண்ண மாட்டாங்க. எனவே கறிவேப்பிலையை சாராக அருந்துவது சிறந்தது. மேலும் கறிவேப்பிலை சில ஆரோக்கிய கூறுகளை வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பச்சையாக, இலையாக நம்ம சாப்பிடும் அனைத்தும் வந்து நமது உடலில் உள்ள நச்சுத்தன்மையை வந்து நீக்கும். நமது உடலில் உள்ள தேவையற்ற விஷயங்களை வந்து வெளியேற்றி தேவையான சக்திகளை வந்து தக்க வைத்து கொள்ளும் போது நமது உடல் வந்து எடை தானாக குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கறிவேப்பிலை சாறு நம்மளுடைய உடலை வந்து இரத்த சர்க்கரை அளவை நிர்வகிக்கவும் வந்து பயன்படுது. இருந்தாலும் உங்களுடைய டயட்டில் இதை சேர்ப்பதற்கு முன்பு அது நமக்கு பயன்படுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கூட கேட்டு பயன்படுத்திக்கலாம். இரும்பு சத்து குறைபாடு யாருக்கெல்லாம் இருக்குது அவங்கெல்லாம் கறிவேப்பிலையை கண்டிப்பாக பயன்படுத்தும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய சக்திகள், வைட்டமின்கள் இதெல்லாம் வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒன்றாகவும் உடலில் வந்து ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முடி உதிர்வு, அந்த பிரச்சனை கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்குது. இந்த ஒரு முடி உதிர்வு பிரச்சனையை நீங்கள் போக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உணவுகளை கறிவேப்பிலையை அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தொடர்ந்து நம்ம தினந்தோறும் வெறும் வயிற்றில் கறிவேப்பிலையை சாப்பிட்டு வந்தால் நிறையவே வந்து நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய உடல் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்குது. ஸோ கறிவேப்பிலையில் அதிக அளவில் இரும்பு சத்து, ஃபோலிக் ஆசிட் நிறைஞ்சிருக்குது. இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படின்றது முக்கியமாக உடலில் உள்ள இரும்பு சத்தை ஈரப்பதத்துக்கு மட்டும் வந்து கொண்டு சேர்ப்பது உறுதியாக இருக்குது. இந்த கறிவேப்பிலையில் அதிகமாக இரும்பு சத்து இருக்குது, அதே நேரத்தில் ஃபோலிக் ஆசிட் இருக்குது. இவை இரண்டும் அதிகமாக இருக்கும் பொழுது இரத்த சோகை போன்ற பிரச்சனை அடியோடு குறைந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிந்த வரைக்கும் நம்மளுடைய உணவில் வந்து அதிகமாக கறிவேப்பிலையை சேர்க்க பாருங்கள். கறிவேப்பிலை சாப்பிட்டா சர்க்கரை வியாதி குறைந்து விடும் அப்படின்னு வந்து ஓரிரு நாட்கள் கறிவேப்பிலையை சாப்பிட்டு சர்க்கரை வியாதி குறையுது அப்படின்றது நம்பக்கூடிய விஷயம் கிடையாது. தொடர்ந்து சாப்பிடணும். ஸோ கறிவேப்பிலையில் உள்ள பலவிதமான நன்மைகள் சர்க்கரையின் அளவை வந்து ரத்தத்தில் சீராக வைத்திருக்க உதவும். ஆனால் இது செய்ய சில காலம் எடுக்கும். சிறு வயதிலிருந்தே இது போன்ற இயற்கையான விஷயங்களை நம்ம சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை வியாதி போன்ற பிரச்சனை நம்மளை நெருங்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கறிவேப்பிலை உடலில் உள்ள இன்சுலின் அளவை வந்து சீராக வைத்திருக்க, மேலும் இதில் இருக்கக்கூடிய நார் சத்து சர்க்கரையோடைய அளவை வந்து சீராக வைத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நார் சத்து அதிகம் கிடைக்கும் பொழுது நார் சத்து என்னும் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு எப்பொழுதுமே சீராக இருக்கும்படி பார்த்துக்கொள்ளுது. கறிவேப்பிலையில் நார் சத்து மிகவும் அதிகமான அளவில் இருப்பதனால இந்த வேலையை அது செய்து விடுது. கறிவேப்பிலை இயற்கையாகவே உங்களுடைய சர்க்கரை வியாதிக்கு மருந்தாகவே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக நம்ம கறிவேப்பிலையை உணவில் சேர்த்துக்கொள்வதற்கு உண்மையான காரணம் என்னன்னு தெரியுமா? நீங்கள் யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. கறிவேப்பிலை என்பது மனத்திற்காக மட்டும் வந்து பயன்படுத்தக்கூடிய விஷயம் இல்லை. பழங்காலத்திலிருந்து நம்மளுடைய செரிமானத்திற்கு ஆரோக்கியம் வந்து அதிகமாக தேவை. ஸோ கறிவேப்பிலையை உணவில் வந்து சேர்த்து கொள்கிறோம், ஆனால் இதைவிட அதிகமான அளவில் கறிவேப்பிலையை சேர்க்க வேணும் என்று பலரும் சொல்கிறாங்க. அது சுவையில் சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் கறிவேப்பிலையில் எவ்வித பக்க விளைவுகளும் வந்து இல்லை அப்படின்றத ஒரு முக்கியமான விஷயமா சொல்கிறாங்க. ஸோ வந்து கொழுப்பை வந்து அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து தவிர்த்துட்டு நீங்கள் மாதிரியான கறிவேப்பிலையை எடுத்துக்கோங்க. பலவித ஆராய்ச்சிகளின் படி கறிவேப்பிலை அப்படின்றது உடலில் உள்ள கொலஸ்ட்ராலை வந்து
குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு வந்து இயற்கையாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இது போன்ற நிறைய விஷயங்கள் கறிவேப்பிலையில் அடங்கியிருக்கிறதுனால கறிவேப்பிலை ஜூஸையோ கறிவேப்பிலை கொதிக்க வைத்த தண்ணீரையோ காலை வெறும் வயிற்றில் எடுத்துக்கோங்க, ஆரோக்கியமாக இருங்க. இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஒரு வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. நன்றி, வணக்கம்.